தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று உரையாட கெவின் பால் ஷோவினுடைய கெவின் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் மகா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மகா. சந்தோஷம். அமெரிக்கா முழுக்க இந்தியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை திரும்புதா அப்படின்ற ஒரு பார்வையானது இருக்கு. விவேக் ராமசாமி அவர்கள் ஒன்று சொல்ல, அவருக்கு எதிராக கருத்துக்கள் எழுது. அப்புறம் H1B விசாவினுடைய அந்த ரேட்லாம் ஏற்றிருந்தாங்க. இந்தியர்கள் எங்களுடைய அந்த ஒயிட் காலர் ஜாபை பறிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு அமெரிக்கர்கள் கிட்ட இப்போ அதிகமாக எழுப்புது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த மைண்ட் செட்டை? ஆமா, உண்மைதான். அது நடக்குது. ஆக்சுவலி 2016 ட்ரம்ப்னுடைய ஆட்சி அப்படின்றது இதுவரைக்கும் இருந்த நார்மல் ரிப்பப்ளிகன் பார்ட்டியினுடைய டோன்ன்றது வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் இன்க்ளூசிவா கொண்டு வந்தாங்க. பட் ட்ரம்ப்னுடைய அந்த மேகா மூவ்மெண்ட்ன்றது பியூர்லி ஒரு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்றது அவங்க வார்த்தையில மட்டும் சொல்லல, உண்மையாவே அவங்க அப்படிதான் நம்புறாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் பிலாசபி அது. அவங்க ரைட் விங் பாலிடிக்ஸை இன்னும் ஒரு இன்ச் நகர்த்தி இப்படி கொண்டு போறாங்க அவங்க. பட் இதுல இந்தியர்களுடைய இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்தியர்கள் 1960s 70s ரொம்ப அதிகமாக அங்க மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்த அரசாங்கத்தினுடைய அரசியல் அப்படின்றது வேற. அப்ப இருந்த அரசியல் அவங்க வலதுசாரி அரசியலை ஃபாலோ பண்ணாலுமே அவங்க எல்லாரையும் வரவேற்றாங்க. பிகாஸ் அமெரிக்காவினுடைய நம்ம 1850s பார்க்கலாமே, அங்கே சீனால இருந்தெல்லாம் மைக்ரேட்டட் டு அமெரிக்கா. அவங்க வெல்கம் பண்ணி தான் பண்ணாங்க. பட் 60களுக்கு அப்புறம் அங்கே ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. இந்தியர்கள் அதிகமாக அங்கே மூவ் பண்ணுறாங்க. பட் 16 இப்போ ட்ரம்ப்னுடைய ஒரு விஷயத்தை நான் எப்படி பர்சனலாக பார்க்குறேன்னா, அது ஒரு எப்பவுமே ஒரு விஷயம் இந்த பக்கம் ரொம்ப அதிகமாக சாயும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு ரியாக்ஷன்ஸ் வரும் இல்லையா? அப்போ இப்போ ட்ரம்ப்னுடைய அந்த மூவ்மெண்ட் அப்படின்றது இன்னொரு பேலன்சிங் ஆக்டை தான் நான் பார்க்குறேன். அதை அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது உண்மை. ஆனால் நம்ம இது ஒரு பேலன்சிங் ஆக்டை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக ஒபாமா இருந்தார், அவர் இருந்த ஒரு 8 வருஷம், அதுக்கப்புறம் பைடன் இருந்த 4 வருஷம், இந்த 12 வருஷம் ஆட்சி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்டர் பாலிசியை அவங்க அப்படியே வச்சிருந்தாங்க. ஓப்பன் பார்டர்னா பார்டரே கிடையாது, யார் வேணா உள்ள வரலாம். மெக்சிகன்ஸ் உள்ள வரலாம். இன்னும் கீழே போனா கௌதமேலா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல அங்க உள்ளவங்களாம் உள்ள வர்றாங்க. இல்லீகல் இமிகிரேஷன்ஸ் தான். அவங்களுக்கு ஈவன் இப்ப கலிபோர்னியா மாதிரியான பகுதிகளில் எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு போடணும், உங்களுக்கு கார்டு தேவையில்லை. ஓகே, அந்த அளவுக்கு they went too liberal. அப்போ அப்படி போகும்போது இவங்களுக்கு ஒரு கோவம் வருது. இவங்க நேஷனலிசம் அப்படின்ற விஷயத்த அவங்க முக்கியப்படுத்தும் போது இவங்களுக்கு அமெரிக்கன் நேஷனலிசம் அப்படின்றது எப்படின்னா, அது யூரோப் சென்டர் தான். அங்கே உள்ள அந்த யூரோப்பியன்ஸ் உள்ள வராங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ரேஸ் பிளஸ் அவங்களுடைய மதமான கிறிஸ்டியானிட்டி, அந்த ரெண்டையும் வச்சு தான் அவங்க முக்கியப்படுத்துறாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த பக்கம் ரொம்ப சாயும் போது இவங்க ரைஸ் ஆகி வராங்க. இப்போ 4 வருஷம் ஒரு ஆட்சி பண்ணார் இல்லையா? ஆட்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த 4 வருஷம் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க. லைக் கமலா ஹாரிஸ் உடைய அந்த ஆட்கள் எல்லாம் கிறிஸ்மஸ்க்கே வாழ் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைம். ஆமா ஆமா, அது எப்படி ஏன் அந்த லாஜிக் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, நீ இப்போ மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு நீ சொன்னா உள்ள இருக்கிறவன நீ ஹர்ட் பண்ற. ஏன்னா அவனுடைய மதம் வேறையா இருக்கும், அவனுடைய சென்டிமெண்ட் வேறையா இருக்கும் இல்லையா? நம்ம ஹாப்பி ஹாலிடேஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணார்? அப்பெல்லாம் கிடையாது. இப்போ ட்ரம்ப் லாஸ்டா போட்டிருக்கிற ஒரு 4-5 நாள் அவரு அஃபிஷியலா அவர் அக்கௌண்ட்ல இருந்தும் சரி, ஒயிட் ஹவுஸ் அக்கௌண்ட்ல இருந்தும் அவங்க போடுற போஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரி கிறிஸ்மஸ் அப்படின்ற வார்த்தை இவங்க ரொம்ப அழுத்துறாங்க. ஏன்னா நீ பண்ணல, நான் திருப்பி பண்ணுவேன், இது எங்களுடைய மதம் சார்ந்த விழா தானே அப்படின்னு சொல்லி அவர் அதை முன்னிலைப்படுத்தி இவங்க கொண்டு வராங்க. இப்போ இந்தியர்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்கு, 100% இருக்கு. அங்க அதை சார்ந்த பல விஷயங்கள் அவங்க கொண்டு வராங்க. ஆனா நான் எப்படி பார்க்குறேன்னா, ஸ்டேட்டஸ் கோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ 30-40 வருஷமா மைக்ரேஷன் லீகல் மைக்ரேஷன் தான். இப்போ இந்தியன்ஸ் யாரும் இல்லீகலா அங்கே போயிருக்காங்க, பட் மோஸ்ட்லி கிடையாது. அந்த பார்டர் கண்ட்ரியில் அங்கே உள்ளதான் ரொம்ப இல்லீகலா உள்ள வராங்க. ஆனா ஒரு இஷ்யூ ரீசெண்டா எழுந்தது, சங்கிலி கட்டி கூப்பிட்டு வந்தாங்க பாராளுமன்றம் வரைக்கும். அது இல்லீகல் இமிகிரேஷன். அதுவும் பியூர்லி இந்தியர்கள் இல்லீகலாவும் போயிருக்காங்களா? ஆமா, இப்போ அங்க போயிட்டு படிக்கிறதுக்குன்னு சொல்லி போவாங்க, போயிட்டு அங்க விசா எக்ஸ்பயர் ஆயிரும். இப்போ கலிபோர்னியா மாதிரியான பகுதிக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு விசா எதுவுமே தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு அங்கே இருந்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்கள தான் இவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அதை தாண்டி இந்தியாவில் இந்தியன் பீப்புள் மட்டுமே கான்சென்ட்ரேட்டடா
வாழ்ற பல பகுதிகள் உண்டு. லைக் இப்போ பாஸ்டன் மாதிரி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போன நம்ம ஆட்கள், முக்கியமாக இங்கே உள்ள பிராமின்ஸ், நார்த்தில் போனால் பஞ்சாப் அண்ட் குஜராத் இந்த மாதிரி பகுதியில் உள்ளவங்க கான்சென்ட்ரேட்டடாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டேட்டஸ் கோன்னு ஒரு விஷயம் இருக்கு. 40 வருஷமா நீங்க லீகலா உங்களை உள்ள அலோவ் பண்ணிட்டு ஒரு நாள் ஆட்சி மாறினோடனே நீங்க வந்து வெளியே போ அப்படின்னு நம்ம வந்து பேச முடியாது. அது நியாயம் கிடையாது. அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் கோன்ற விஷயத்தை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஆனா மேகால உள்ள ஒரு இஷ்யூன்னு நான் பார்க்கறது என்னன்னா, அங்க உள்ள ஆட்கள் லைக் நிக் ஃபோண்டஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மேகால இல்லை, ஆனால் ட்ரம்ப் சப்போர்ட்டர் தான். ஆனால் அவங்க ஆட்சியில பிளஸ் அங்க அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இடத்துல அவங்க இல்லை அப்படின்னாலும் ஐடியாலஜிக்கலா அவங்களுடைய டாமினன்ஸ் அங்கே இருக்கு. அதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. நிக் ஃபோண்டஸ் மாதிரி ஆட்கள் வந்து இப்போ 2 months பேக் ட்ரம்ப் ஒரு லா கொண்டு வந்தாரு. ஒரு 11 நாடுகள்ல இருந்து யாரும் இல்லைன்னு சொல்லி பேன் பண்ணாரு. லைக் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் பிளஸ் மிடில் ஈஸ்ட்ல இருந்து பேன் பண்ணாரு. பேன் பண்ணதுக்கு கீழே வந்து நிக் ஃபோண்டஸ் வந்து அவர் பேசுறாரு, நவ் டூ இந்தியாவையும் பேன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அது ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை. ஏன்னா இந்தியன்ஸுடைய எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே ரொம்ப அதிகம். அதை நம்ம ஒரே நாளில் நம்ம பண்ண முடியாது. பட் அவர் நிக் ஃபோண்டஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ரேசிசம் சார்ந்து பேசக்கூடிய ஆள் தான். அவரை உள்ள சேர்த்துக்கல. ஆனால் அவருக்கு உள்ள மேகால அவருக்கு ஆதரவு உண்டு. அப்போ என்ன ஆகும், அங்கே உள்ள ஒரு ரேசிசம் மைண்ட் செட் உள்ளவங்களும் உள்ள வந்ததுனால இப்போ மேகா இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்கள வெளியே தள்ளுன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. விவேக் ராமசாமியுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் விவேக் ராமசாமி ரொம்ப க்ளோஸாக வந்து போன வருஷம் எலெக்ஷனில் வந்து ரேஸ்லலாம் அவர் முந்தி வந்தார். அவர் பேசின பல விஷயங்கள் அமெரிக்கன் கன்சர்வேட்டிவ் பேசுறதுக்கு அப்படியே மாறாமல் இருக்கும். ஒரே டோனில் தான் பேசுவார். ஆனால் அவர் இங்கேருந்து போனவர் தான். அவர் பேரண்ட்ஸ் வந்து பாலக்காடு பிராமணர். அவர் இங்கேருந்து போனவர். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்தது அங்கே தான். இவர் அங்கே போய் ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணி அவர் பெரிய ஆளாக மாறிட்டார். ஆனாலும் அரசியலில் அவங்க பேசுகிற சேம் வாய்ஸில் இவர் பேசினாலுமே அவரை இப்போ வந்து ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது உண்மை. ஏன்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ நம்ம பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இவரே ஒரு இமிகிரண்ட் தான், இவரை நம்ம அதிகாரத்துக்கு கொண்டு வந்தோம்னா இவர் இமிகிரேஷனை ஆதரிப்பார் அப்படின்ற ஒரு பார்வை அங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா இவங்க ஒரு எத்னிக் ரேஸ் ப்ளஸ் ஒரு எத்னிக் ரிலீஜன் அதுக்குள்ள மட்டுமே நம்ம மேகாவை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம்னு இவங்க பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா இப்போ மேகா அப்படின்றத ட்ரம்ப்லாம் சப்போர்ட் பண்றாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. மேகாவினுடைய ட்ரம்ப்னுடைய மூவ்மெண்ட் தான் மேகா. நான் சொல்றேன், ட்ரம்ப் அவரு ஒரு ஸ்டைலா அவங்க மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பார்ல, அவங்களுடைய சேம் கட்சி தான். கட்சிக்கு பேரே இட் இஸ் கால் கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி, பழமையான கிராண்ட் கட்சி. அப்பதான் அவங்க இருக்காங்க ஜிஓபி. ஆனா ஜிஓபியில இவர் நியூ ஸ்டைல வந்து கொண்டு வந்திருக்காரு ட்ரம்ப் அண்ட் மேகா அந்த குரூப். அவங்க வந்து பியூர்லி தே ஆர் டூயிங் அண்ட் எக்ஸ்க்ளூஷன், ஒரு எக்ஸ்க்ளூஷன் பாலிடிக்ஸ் அவங்க பண்றாங்க. அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஆனா இந்தியாவில் உள்ளவங்களும் சரி அவங்க ரொம்ப ரியாக்ட் பண்றாங்களோ அப்படின்றதும் என்னுடைய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அங்க உள்ள சரி இங்க உள்ளவங்களும் சரி. ஏன் சொல்லிடுறேன் நான், இப்போ டெக்சஸ் அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்கு. அவங்க ட்ரெடிஷ்னலி ஒரு ஒயிட் கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி தான். அவங்களுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க தே ஆர் ரெட் ஸ்டேட்னா ட்ரம்ப்னுடைய அந்த பார்ட்டிக்கு இவங்க வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த மக்கள். இப்போ நம்ம ஊர்ல இருந்து இங்க இருந்து போன ஆட்கள் வந்து 90 feet அங்க ஒரு சாமி சிலை ஒன்று பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஹனுமன் சிலை பெருசு. இப்போ அங்க இருக்கிற ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்க, அதை வீடியோ எடுத்து பாருங்க இந்த மாதிரி பண்றாங்க, இது வந்து இது வந்து நம்மளுடைய அடையாளத்தை வந்து அழிக்கிற வேலைன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. ஓகே, அதுக்கு இங்க இருக்கிற நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப வந்து ரியாக்ட் பண்றாங்க, நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி. பட் இப்போ ஒரு 2 days பேக் நான் ஒரு நியூஸ் பார்க்குறேன், இங்க நம்மளுடைய பீகார் அது ஒடிஷான்னு நினைக்கிறேன், அங்கே ரோட்டு ஓரத்தில் அங்கே ஒரு கடை போட்டு ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த 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 சாண்டலாஸ் இதில் பொம்மையை போட்டு பண்ணியிருக்காரு. அதில் காரில் வந்த ஒருத்தர் வந்து திஸ் இஸ் ஹிந்து ராஷ்டிரா சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணாங்க இல்லையா. இப்போ கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு ஹிந்து ராஷ்டிரா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஆட்கள். அங்கே அமெரிக்கன் நேஷனலிஸ்ட் வந்து சாமி சிலைக்கு எதிராக பேசினா அவங்களுக்கு கோபம் வருது. இப்போ நமக்கு இன்னொரு
வெளியே இருந்து வந்த ஒரு மதம் தான், நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அங்கிருந்து வந்து காலனி ஆதிக்கத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட மதம் தான் கிறிஸ்தவம் அப்படின்றது உண்மை, 100% உண்மை. அதே மாதிரி தான் அவனும் பார்க்குறான். அப்போ நம்ம இது சரினா அதையும் சரின்னு நம்ம வந்து ஏற்றுக்கணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஐம் அ ஹிந்து நேஷனலிஸ்ட். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், வெளிநாட்டில் போயிட்டு எங்கள் ஆளுங்க பண்ணுறதையும் நான் ஆதரிப்பேன் அப்படின்ற அந்த இடத்துக்கு இவங்க வந்து நகர்றாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வெளிநாட்டுக்கு போகிறது வந்து பிழைக்கிறதுக்காக போகிறோம். பட் அங்கே அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணவும் வேண்டாமே அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் அதுக்காக வந்து 1960s இங்கேருந்து மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்கல்ல, அவங்க வந்து சாமி சிலை வைக்கக்கூடாது, கோயில் கட்டக்கூடாது அப்படின்றதே நான் வந்து ஏற்கல. இவ்வளவு நாள் வந்து கோயில்லாம் இருந்துருந்துச்சுல, கோயிலே இல்லாம இல்ல அமெரிக்கா, கோயில் இருந்துச்சு. ஆனா இப்போ அது பிரச்சனையா மாறுறதுக்கான காரணம் அகைன் ட்ரம்ப்னுடைய மேகா மூவ்மெண்ட் தான். அவங்க வந்து இப்போ அந்த நேஷனலிசம் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதாவது வேற மதமே இங்க வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுக்காக அவங்க வந்து அவங்களுடைய இந்தியன் பீப்புள் பண்ண விஷயத்த அவங்க வந்து மறுக்கல. ஈவன் காஷ் பாட்டேல் மாதிரி ஆட்களை தான் உள்ள வச்சிருக்காங்க. அவங்க ட்ரம்ப்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் அவங்க ஆட்கள் உண்டு. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, மைக்ரேஷனை வந்து நம்ம ரொம்ப உள்ள வந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதுல இந்தியன்ஸ் மேல அவங்களுக்கு கோவம் வர்றதுக்கு முக்கியமான காரணம், அங்க உள்ள டாப் பொசிஷன்ஸ்ல இந்தியன்ஸ் வந்துட்டாங்க நிறைய பேர். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிஇஓ மாதிரி ஆட்கள் தான் தெரியும். பட் அது கீழே நெக்ஸ்ட் லெவல்லுமே லாட் ஆஃப் இந்தியன்ஸ் உள்ள இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு எரிச்சலை வந்து ஏற்படுத்துது. இது நியாயம் இல்லைன்னு தோணுது எனக்கு. ஓகே, ஏன்னா இந்தியன்ஸோடைய கான்ட்ரிபியூஷனை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஈவன் நான் இன்னும் சொல்லணும்னா, ஒரு 2-3 வீக்ஸ் பேக் அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நண்பர், அவரை பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஹீ கேம் டு சென்னை. அவர்கிட்ட பேசுறப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கலிஃபோர்னியா வந்து பியூர்லி ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய ஒரு தளம். அது ஒரு ஃபார் லெஃப்ட்ல இருக்கிற ஒரு கட்சி. அங்க வந்து வர்ற மைக்ரன்ஸ் என்ன பண்றாங்க, அங்க உள்ள அந்த அந்த அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாவே அவங்க தான் லேபரா வந்து ஒர்க் பண்றாங்க. எப்படி தமிழ்நாட்டில் பீகார்ல இருந்து வந்து மக்கள் வேலை பார்க்குறாங்களோ, இப்போ சென்னை எடுத்துட்டீங்கன்னா பீகார் மக்கள் இல்லாம சென்னை ஓடாது. இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாம் மேங்களூர்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க. இப்போ ட்ரம்ப்புக்கும் இந்த விஷயம் தெரியும். இப்போ அங்கிருந்து வர்ற மெக்சிகன் மைக்ரன்ஸ் என்ன பண்றாங்க, கலிஃபோர்னியால கோஸ் பறிக்கிறது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வேலையை அவங்க தான் பண்றாங்களா? ஏன்னா ஒயிட் லேபர் அங்க வந்து கிடைக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ அவங்கள நாளைக்கே நம்ம வந்து வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னா அமெரிக்கன் எக்கானமி பாதிக்கப்படும்ன்றது உண்மை. இது ட்ரம்ப்புக்கும் தெரியும்னு அவர் சொன்னார் என்கிட்ட. அப்போ என்னன்னா, அவங்க உள்ள வந்துட்டாங்க. வந்தவங்கள சரி இனிமே வேணா நீங்க ஸ்டாப் பண்ணலாம், பட் வந்தவங்கள வெளியே அனுப்புறேன் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு போக்காக நான் பார்க்கல. அதுக்கு நம்மளும் ஓவரா வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா இங்கேயும் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் குரூப்ஸ் இங்கேயும் உண்டு. நாட்டுனால we are seeing that every day. அப்போ இது ஒரு பேலன்ஸா பார்க்கணும், ரைட்டா? அப்போ மேகா மூவ்மெண்ட் ஒரு பக்கம் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. அதை அவங்க காலம் அவர்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ அமெரிக்காவில் வந்து ரைட் விங் வந்து வளர்றாங்க. அமெரிக்கால உலகம் முழுக்க ரைட் விங் ஒரு எழுச்சி இருக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ ரைட் விங் எழ எல்லா நாட்டிலும் இந்த பிரச்சனை வருமா? இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாட்டுக்காரர்களுக்கும் இந்த பிரச்சனை வருமா? வேற வேற நாடுகள்ல எப்படி பார்க்குறீங்க? ஓகே, லெட்ஸ் டேக் ஜப்பான் ஃபார் எக்ஸாம்பிள். ஜப்பான் வந்து 98% ஒரிஜினல் பியூர் ஜப்பானீஸ் மக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு நாடு. அங்கே வந்து மைக்ரேஷன் வந்து கம்மி. ஆக்சுவலி அவங்க வந்து தே ஆர் அ மோர் ஹோமோஜினஸ் கல்ச்சர்னு சொல்லலாம். நம்ம ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே எத்தனிக் பீப்புள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அங்கேயே இப்போ பிரைம் மினிஸ்டரா வந்தாங்க, ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க. ஹர் நேம் இஸ் சானா டக்காச்சின்னு சொல்லி பேர். அவங்க வந்து ஃபார் ரைட்ல உள்ள ஒரு ஆள். அவங்க என்ன சொல்றாங்க, வந்த முதல் வேலையாக ஐ வில் ஸ்டாப் ஈவன் லீகல் இமிகிரேஷனை நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு அவங்க பேசுறாங்க. இப்போ மைக்ரேஷனே கம்மி அங்க, பட் அவங்களே அந்த மாதிரி தான் பேசுறாங்க. அப்போ என்னன்னா, எங்கெல்லாம் வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ் அது ரைஸ் ஆகுதோ அங்க அவங்களுடைய மெயின் கவலை எதுவா இருக்குன்னா மைக்ரேஷன். ஏன்னா அவங்க வந்து வலதுசாரியினுடைய ஒரு கோர் என்னன்னா, இது என்னுடைய அடையாளம், இதனுடைய வந்து எத்னிக் அடையாளம் பிளஸ் என்னுடைய மதம், இந்த ரெண்டையும் வெளியே இருந்து வர்றவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கு. அது நியாயமான கவலை தான். ஆனா வந்தவங்கள நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க கூட அரவணைச்சு போறதுதான் ஒரு நியாயமான போக்கா இருக்க முடியும். பட் இட்டாலி, பிரான்ஸ், யூகே இந்த மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் அங்கே வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பெல்ஜியம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு சின்ன ஒரு நாடு தான். பெல்ஜியம்ல நான் இப்போ ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன்.
அங்க படிக்கிற ஸ்கூல்ஸ்ல படிக்கிற குழந்தைங்க எல்லாம் 41% பீப்புள் வந்து வெளியே இருந்து வந்தவங்க. அப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க இப்போ ஒரு ஸ்கூல் போறீங்கன்னா 100 குழந்தைங்கள 40 குழந்தைங்க வெளியே இருந்து வந்த மைக்ரன்ஸ்க்கு பிறந்த குழந்தைங்க. 40 குழந்தைங்கள பாதிக்கும் மேல உள்ளவங்க வந்து அவங்க வந்து முஸ்லிம்ஸ், அரப் கண்ட்ரிஸ் வந்தவங்க. அப்போ அங்க வந்து ஃபார் ரைட் அவங்க ரைஸ் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, என் மதம் கிறிஸ்தவம், நீ அங்கிருந்து வந்திருக்க வெளியே போ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டோன் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, இதுக்கு இங்க உள்ள லோக்கல் முஸ்லிம்ஸ் வந்து கோவப்படுவாங்க. பட் இஃப் யூ கோ டு மிடில் ஈஸ்ட், அங்க நீங்க ஒரு சர்ச் கட்டுறதுக்கு அரசு கிட்ட நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும், பண்ண மாட்டாங்க. நீங்க ஓப்பனா போய் ப்ரேயர் பண்ண முடியாது. அப்போ இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கு. இதே ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் அங்க போகும்போது இங்க உள்ளவங்க ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. அப்போ இது ரெண்டு சைடும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு போய் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு இல்லையா? நான் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இந்த வாரம் நடந்த ஒரு 2 செய்தி இருக்கு, நான் சொல்றேன். ஒண்ணு வந்து டிபியூஎஸ்ஏன்னு சொல்லி ஒரு அமைப்பு உண்டு. அது நம்ம சார்லி கர்க்கனுடைய டர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ அமைப்பு. அவங்க வந்து வருஷம் அமெரிக்கா ஃபெஸ்ட்னு சொல்லி அது ஒரு கான்க்ளேவ் மாதிரி நடத்துவாங்க. அங்கே உள்ள வலதுசாரிகள்லாம் வந்து அங்கே வந்து பேசுவாங்க. அந்த கான்க்ளேவ்ல ஜேடி வான்ஸ் வந்து பேசுறாரு இப்போ ஒரு 2 days பேக். அவர் சொல்ற அந்த வார்த்தையை நான் வந்து வாசிச்சு காட்டுறேன். அவர் சொல்றாரு, வாட் இஸ் இட் தட் யுனைட்ஸ் அஸ்? The only thing that truly serves as the anchor of America, அமெரிக்காவுடைய ஆங்கர் எது அப்படின்னா, is that we have been and by the grace of God always will be, we will be a Christian nation. அப்படின்னா அமெரிக்காவுடைய அடுத்த எலெக்ஷன்ல பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா வரக்கூடியவர் அப்படின்னு பேசுறாரு. இதே விஷயத்த அங்க உள்ளவங்க அமெரிக்கா பேசும்போது இங்க உள்ள லோக்கல் கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஓகே, இதே வாரம் RSS தலைவர் மோகன் பகவத் பேசுறாரு, இந்தியா ஒரு ஹிந்து நாடுன்னு சொல்லி. உடனே எங்க உள்ளவங்க கோவப்படுறாங்க, ஐயா ஒண்ணு இங்க இல்லைங்க, அந்த பக்கம் இல்லைங்க. நீங்க உங்க மதம் சார்ந்து ஒருத்தர் பெருசா பேசும்போது அப்படின்னு யூஆர் ஹாப்பி. பட் இங்க இருக்கிற ஒரு நாட்டில் உள்ள தலைவர், ஆமா அவர் இத்தனைக்கும் அவர் என்ன சொல்றாரு, ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வெல்கம், RSSல ஜாயின் பண்றதுக்கு யூஆர் வெல்கம், ஆனா இது ஒரு ஹிந்து நாடு அப்படின்றத அவர் சொல்றாரு. பகவத்கீதைன்றது மத புத்தகம்ன்றதை தாண்டி அது இந்தியன் சிவிலைசேஷனுடைய ஆன்மான்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அமெரிக்கால ஒரு மதத்தை வந்து அவங்க ஏற்றி பேசும்போது அது ஒரு கிறிஸ்டியன் நேஷன் பேசுறாங்க. இத்தனைக்கும் அமெரிக்கால டியூ டு லாட் ஆஃப் இமிகிரேஷன் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 30-40% பாப்புலேஷன் வந்து வெளியே இருந்து வந்தவங்க தான். நியூயார்க் மாதிரியான மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% வரைக்கும் மைக்ரன்ஸ்க்கு பிறந்தவங்க தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மம்தானி ஜெயிக்கிறது காரணம் அதான் இல்லையா? அப்போ அங்க ஒரு எத்னிக் நேஷனலிசம் பிளஸ் ரிலீஜியஸ் நேஷனலிசம் அங்க வளரும் போது அதை கொண்டாடுற நீங்க இங்க ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு கோவம் வருது. அப்போ நம்ம வந்து we have to strike a balance அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்காக இப்போ இந்தியாவில் பிறந்து வளர்ந்த லாட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா? if you go to திருநெல்வேலி அந்த 3 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 90% கிறிஸ்டியன்ஸ் பாப்புலேஷன் உள்ள கிராமங்கள்லாம் உண்டு. ஒரே கிராமத்தில் 90% கிறிஸ்டியன் பாப்புலேஷன்லாம் உண்டு. நாசரேத்துன்னு சொல்லி ஒரு பேர்லாம் உண்டு. அது பைபிளுடைய அது இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த அந்த ஊருடைய பேரை மாற்றியாச்சு. அப்போ அப்படி போகும்போது என்ன ஆகும், அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வேற காலகட்டத்தில் வேற காரணங்களுக்காக மதம் மாறினவங்க. அவங்கள போய் இன்னைக்கு நான் போயிட்டு ஹராஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதுவும் தவறு. சவுத் சைடு இன்னைக்கு லாட் ஆஃப் சர்ச்சை போய் நோண்டுறது அந்த மாதிரி வேலையும் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சைடு இந்த பக்கம் உள்ளவங்க அதையும் நம்ம வந்து ஆதரிக்க முடியாது இல்லையா? ஏன்னா வந்தாச்சு, மதம் மாறியாச்சு, இனிமே வேணா மாறாம இருக்கிறதுக்கு நீங்க வேற வழி பண்ணலாம். மாறினவங்களை போய் நான் போய் நோண்டுவேன் அப்படின்னு பேசுறது அது நியாயம் இல்லை. அப்போ இங்கு இப்படியும் போகுது நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸா கொண்டு போன மட்டும்தான் நம்ம பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா we have to coexist இல்லையா? வேற பீப்புள் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம வந்து வாழ்ந்தாகணும் இல்லையா? நம்ம வந்து அவங்க வந்து வேற கிரகத்துக்கு அனுப்ப முடியாது இல்லையா? அதையும் இந்த நேஷனலிசம் பேசுறவங்க அதையும் கொஞ்சம் வந்து கருத்துல அதையும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அமெரிக்கால வந்து இப்படியான ஒரு பாலிடிக்ஸ் வந்து அரசியல கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்களா அங்க இருக்கிற பொலிட்டிஷியன்? நம்புறாங்க. அது ஓக் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஆனா மம்தானிக்கு அது வேற மாதிரி அதான் சொல்றேன். மம்தானி ஏன் வந்தாருன்னா, I'll give 2 examples. மம்தானி ஏன் வந்தாருன்னா, as I said earlier, 60% ஆஃப் நியூயார்க் மக்கள் வந்து அவங்க இமிகிரன்ஸ்க்கு பிறந்தவங்க. இவர் ஒரு இமிகிரண்ட். ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, மேகாவை நம்ம உள்ள விட்டோம்னா இவங்க வந்து நம்மளை அப்படி சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மினசோட்டான்னு சொல்லி ஒரு ஸ்டேட் ஒன்று உண்டு.
அங்க சொமாலியன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 months அந்த பாப்புலேஷனை வந்து மேகா குரூப் வந்து அட்டாக் பண்றாங்க. சொமாலியன் பிரச்சனை பீப்புள் வந்து அட்டாக் பண்றாங்க, நீ ஏன் உள்ள வரேன்னு சொல்லி அவங்களை போய் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பாக இவங்க இலான் ஒமார் நீங்க பார்த்துருப்பீங்க, ஷீஸ் ஃப்ரம் சொமாலியா, அங்க இருந்து இமிகிரண்டா வந்து அவங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொமாலியன் பாப்புலேஷன் அங்க உள்ள மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களுடைய ஓட்டுல தான் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ட்ரம்ப்பினுடைய கட்சி இப்ப வந்து பாக்குறாங்க, எங்கெல்லாம் இமிகிரண்ட்ஸ் உள்ள வந்து கான்சென்ட்ரேட்டா வாழ்றாங்களோ அவங்க யாரை சூஸ் பண்றாங்கன்னா ஒரு இமிகிரண்ட் தான் அவங்க வந்து சூஸ் பண்றாங்க. அப்போ அவங்க பயப்படுறதுக்கும் ஒரு நியாயம் இருக்கு. இப்போ நிறைய பீப்புளை வந்து நம்ம வெளியே இருந்து நம்ம உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மதம் அவங்க ஒரு முஸ்லிம் இலான் ஒமார், அந்த பகுதியில இருந்து வாழ்ற மக்களும் முஸ்லிம்ஸ் மக்கள் தான். அப்போ அவங்க ஓட்டு போட்டு தான் இவங்க வராங்க. அப்ப என்ன ஆகுது, நம்ம இப்படி இமிகிரன்ஸை உள்ள விட்டோம்னா அரசியல் பலம் அவங்களுக்கு வருது, வந்தாங்கன்னா அவங்க தான் ஆட்சிக்கு வந்து இங்க ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸா வருவாங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் வருது. ட்ரம்ப் அகைன் வர்றேன், இப்ப ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் அதை வந்து அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அவர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷன்லையும் அவங்க வரதுக்கான வாய்ப்பு அதிகம் நான் பாக்குறேன். 28. ஓகே, இப்போ இந்தியாவுக்குள்ள வருவோம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவ சங்க தலைவரை வந்து கொள்றாங்க. சோ அதுக்கு இந்தியா தான் காரணம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களை அவங்க டார்கெட் பண்றாங்க. சோ எப்படி பாக்குறீங்க இந்த மோதல், எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி அவர் இறந்தார் இல்லையா, அதை நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாது. யார் கொண்டாங்கன்றது இப்போ வரைக்கும் போலீஸ் பார்க்கல. மாஸ்க்டு மேன் தான் சொல்றாங்க. ஆனா இந்தியாவில தான் வந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இருக்கலாம், அதை நம்ம வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஒரு இன்சென்ட்ரியான விஷயங்கள். அவர் என்ன சொன்னாரு, இந்தியாவில் உள்ள பல பகுதியில அது வந்து பங்களாதேஷுக்கான பகுதின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருந்தாரு. போன வருஷம் ஆட்சி மாற்றம் வந்துச்சு இல்லையா, ஷேக் ஹசீனா வந்து வெளியே போனாங்க இல்லையா, அதுக்கு முக்கியமான ரோல் இவர் பிளே பண்ணார். அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு கோம் இருந்துச்சு, ஓகேவா. அப்ப என்ன ஆகுது, ஜென்சி போராட்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, he is just 32 நினைக்கிறேன். அவரும் இந்த மூவ்மெண்ட் வந்து பெருசா வந்து கொண்டு வந்து அங்க உள்ள பீப்புள் வந்து மொபிலைஸ் பண்ண வேலையை அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். அவரை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ இது நடந்த உடனே அங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் வருது. அங்க உள்ளவங்க என்ன பண்றாங்க, அங்க உள்ள லோக்கல் ஹிந்துஸ் வந்து அடிக்கிறாங்க. இப்போ இங்க உள்ள நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க, அவன் ஒரு முஸ்லீம், அந்த முஸ்லீம் மாபெல்லாம் சேர்ந்து நம்ம ஆட்களை அடிக்கிறாங்க, நம்ம போய் திருப்பி அடிப்போம்னு சொல்றாங்க. பட் ஒரிஜினலா வந்து நடந்த விஷயம் என்ன, அங்க இருந்த ஒரு முஸ்லீம் லீடரை யாரோ கொண்டுட்டாங்க. அது பழி வந்து இந்தியா மேலதான் விழுது. ஏன்னா அவர் இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேர் தாஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் இறந்தவருடைய பேர். அவரை வந்து ரொம்ப மோசமான முறையில் அவங்க கொண்டாங்க. அதை வந்து நம்ம வந்து ஏற்கவே முடியாது. அப்போ எப்பவுமே எங்கெல்லாம் இந்த 2-3 மதங்கள் வந்து கான்சென்ட்ரேட்டா வாழ்றாங்களோ, ஒரு மதம் வந்து அரசியல் மயப்பட்டு அரசியல்ல அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் எடுத்துட்டு போறப்போ இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ பங்களாதேஷ் கேஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலி அன்ஃபார்ச்சுனேட், அது நடந்திருக்க கூடாது. இப்போ இந்தியா இதுக்கு எப்படி வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்ன்றது முக்கியம். பிகாஸ் நம்ம வந்து இன்னும் அவங்கள தூண்டுற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டோம் அப்படின்னா அங்கே உள்ள இந்துக்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனை அவங்க வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. அண்ட் 71 வார் பாகிஸ்தான்ல இருந்து அவங்க பிரிஞ்சு வந்தப்போ நடந்த வார்லாம் ரொம்ப பிளட்டியான வார். அங்கே உள்ள நம்ம ஆட்கள் ஹிந்துக்களை வந்து ரொம்ப மோசமான முறையில் அவங்க மர்டர் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். 1971 அங்கே நடந்த விஷயத்த அதை டாக்குமெண்ட் பண்ணது ஒரு அமெரிக்கர். அவர் நேரில் போய் பார்த்து அங்கே உள்ள விஷயத்தெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப மோசமான கொடூரமான முறையில் நடத்தப்பட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த அவங்களுக்குமே அந்த ஒரு முஸ்லீம் நேஷனலிசம் அப்படின்ற விஷயம் அங்கே அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயாச்சு. எப்போ அவங்க பிரிஞ்சு வந்த நாள்ல இருந்து அது உள்ள அப்படியே உள்ள இருந்திருந்து இன்னைக்கு வெடிச்சிருக்கு. அது அப்பப்போ வெடிக்கும். அப்போ இதுக்கு இந்தியா வந்து நம்ம நியூட்ரலா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போறதான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்களுக்கு ஆதரவா போறேன்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனோம்னா அங்க வாழ்ற நம்மளுடைய ஆட்களுக்கு இன்னுமே பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க அங்க வாழ்ந்தாகணும், அவங்க அங்க இருந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மக்கள் தானே. இப்ப ஷேக் ஹசீனாவை நம்ம இங்க வச்சிருக்கோம், அங்க தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எங்ககிட்ட ஒப்படைங்களான்னு சொல்றாங்க அவங்க தேசம், ஆனா நம்ம கொடுக்காம வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ரியாக்ட் ஆகுது. ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். ஏன்னா ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை தூக்குறதுக்காகவே அவங்க வந்து உள்ள வந்து பேசினாங்க. ஷேக் ஹசீனா வந்து அவங்க இந்தியாவில் உள்ள பகுதியை வந்து நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இது வந்து எங்களுடைய பகுதின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க.
அப்போ நம்ம அவங்க அவங்க ஊர் பாலிடிக்ஸ்லாம் நம்ம வந்து உள்ள போறது பெட்டர் இல்லைன்னு எனக்கு தோணுது, அது வேணாம்னு தோணுது எனக்கு. அவங்க அவங்க அரசு அவங்க இது அவங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு அசைலம் கொடுத்து அவங்கள உள்ள கொண்டு வரதுனால இது வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து எதிராக அங்க மாறுது இல்லையா? இது அவங்க ஒரு பிரச்சனை. எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, நேஷனலிசம் அப்படின்னா என்னன்னா அவங்கவுங்க நாடு அவங்களுக்கு முக்கியம், அந்த பார்டருக்குள்ள வாழ்ந்துக்கோங்கன்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவா போக வேண்டிய தேவை நமக்கு இல்லை. மேபி பாலிசி வைஸ் அவங்க போகலாம். பிகாஸ் இப்போ ஜியோ பாலிடிக்ஸ்ல பல விஷயங்கள்ல இந்தியாவுடைய பாலிடிக்ஸ்க்கு அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்காங்க ஷேக் ஹசீனா. அதனால இந்தியா அவங்களுக்கு பண்ணலாமே தவிர அவங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராக மேஜரா போகும்போது நம்ம அங்கிருந்து விலகுறதான் பெட்டர்ன்னு நான் பாக்குறேன். ஓகே, இப்போ வங்கதேசம் வந்து ஒரு காலத்துல இந்தியாவோட நல்ல நட்பு நாடுதான். அது அந்த நாடு பிறக்கிறதுக்கே காரணமாக இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு போய் நிக்குதே. ஸோ இதுக்கு வேற ஏதாவது நாடுகளும் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வேற பாலிடிக்ஸ் இதுல காரணமா பாக்குறீங்களா? சீனா மேல எனக்கு ஸ்ட்ராங்கான ஐ ஹாவ் சஸ்பிஷன். ஏன்னா சீனாவோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் உள்ள பார்டர் கண்ட்ரிஸை அவங்க பக்கம் வச்சுக்க தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ சீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்தியா வந்து மேலே வந்துடக்கூடாதுன்றத அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ட்ரம்ப்பு வரதுக்கு முன்னால் வீவர் வெரி க்ளோஸ் இல்லையா? பட் சீனான்றது ட்ரம்ப்புக்கு பிடிக்காது. இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை. இப்போ இந்தியா வந்து இங்கே க்ளோஸாக போகிறாங்க. இதன் மூலமாக இந்தியாவுடைய எக்கனாமிக் விஷயங்கள் வளர்ந்து இந்தியா வந்து ஒரு தேர்ட் பவர்ல இருக்கும். சீனாவோட நம்ம அகடா போயிடக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து லோன் கொடுத்ததா இருக்கட்டும், நேபாளில் உள்ள மக்களை பண்ணதா இருக்கட்டும், அண்ட் பூட்டானை வந்து அவங்க பண்ணதெல்லாம் பியூர் ஹராஸ்மெண்ட் தான். 59 அவங்க பிரச்சனை பண்ணி அங்க இருந்த மக்கள்லாம் பயங்கரம் பாதிக்கப்பட்டாங்க. இது எங்க நாடுன்னு சொன்னாங்க, விச் இஸ் அன்ட்ரூ. அப்போ எப்பவுமே சீனாவுக்கு இதுல ஒரு கை இருந்திருக்கு. அப்போ இந்தியாவுக்கு எதிராக பக்கத்தில் உள்ள நாடை வந்து மாத்தி விடுற வேலையை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ சீனா மேலதான் ஐ ஹவ் ஸ்ட்ராங் சஸ்பிஷன். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து கம்போடியால ஒரு ஹிந்து ஸ்டாச்சு உடைக்கப்படுது. இங்க பங்களாதேஷ்ல ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது. அமெரிக்கால இந்தியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகுது. ஸோ எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கனெக்டட் தான். இப்போ எதுவுமே ஐசோலேட்டா வந்து நடக்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். பேக்ரவுண்ட்ல ஒரு ஆள் ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன், இப்போ அமெரிக்காவில் உள்ள சிஏ மாதிரியான பல ஆட்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வார் டாக்டிக்ஸே அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, டைரக்டா அட்டாக் பண்றதுன்றது வேற. அதையும் தாண்டி பக்கத்தில் உள்ள நாடுகளில் போயிட்டு இன்டைரக்டா போயிட்டு ஆப்ரேஷன்ஸ் பண்றது, அவங்கள போய் நோண்டுறது. இப்போ கூட வந்து வெனிசுவேலாவில் போயிட்டு சிஏ ஆபரேட்டிவ்ஸ் போயிட்டு வெனிசுவேலா மக்களை வெனிசுவேலா அரசாங்கத்துக்கு எதிராக மாத்திர வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அங்க உள்ள மதுரோடைய ஆட்சி ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. தேர் கம்யூனிஸ்ட். அப்போ அவங்களுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு ஆபரேஷனை டைரக்டா செய்யறதுக்கு முன்னால அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சில வேலைகள் செய்வாங்க அவங்க. இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, மேகா மூவ்மெண்ட் அங்க உள்ள இந்தியன்ஸ்க்கு எதிராக பிளஸ் மோடி கூட அவங்க ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள நாடுகள் மூலமாக இந்தியன்ஸை வீக் பண்ற வேலையை பண்றாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அது நியாயமான ஒரு டவுட் தான். பட் இருந்தாலும் அதை நான் முழுசா அதை நம்பல. பிகாஸ் சிஏஏ மாதிரி விஷயம், இப்போ இஃப் யூ டேக் திஸ் கம்போடியா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அது பியூர்லி லோக்கல் பாலிடிக்ஸ்ல உள்ள ஒரு சார்ட் ஆஃப் ரிசென்ட்மெண்ட்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம், லோக்கல்ல ஒரு அடிச்சுக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து இந்துக்களுக்கு எதிரான விஷயமா நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை வந்து அப்படித்தானே பாக்குது. இந்தியா அப்படிதான் பார்ப்பாங்க. இதுதான் பிரச்சனையே. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அவன் லோக்கல்ல அவன் ஒரு இஷ்யூ பண்றான்னா அது அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து அவங்க ஹிந்துன்றதுனாலே நம்ம போயிட்டு அங்க போய் அவங்களுக்காக ஆதரவா நிக்கிறேன்னு சொல்லி நம்ம வந்து பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு நான் பாக்குறேன். பிகாஸ் அது இன்னொரு நாடு, இன்னொரு சாவரன் ஸ்டேட்டுக்குள்ள அவங்க வந்தாச்சு. இப்ப ஸ்ரீலங்கன் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அதிகமாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா போறப்போ நேஷனல் பாலிடிக்ஸ் பண்றவங்க அதை அப்போஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அது வேற நாடுன்னு சொல்லுவாங்க. இதை தான் நீங்க இங்கேயும் அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லையா? இது இன்னொரு நாடு. இப்போ நேபாளம் இருக்கலாம், அது பங்களாதேஷ், கம்போடியா, அது லோக்கல் பாலிடிக்ஸ்ல உள்ளவங்க அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வந்து we can support morally. இப்போ நம்ம வந்து அதை எப்படி பார்க்கணும்னா, ஜியோ பாலிடிக்ஸ்ல அது என்ன வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்றத பார்க்கணும். அவன் என் மதம்ன்றதுனால நான் போய் அங்க நிக்கணும்னு தேவையில்லை. ஓகே, அது 2 கோயில் இருக்கு அந்த சேம் காம்ப்ளெக்ஸ்ல, அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்க அடிச்சுக்கிறாங்க. அதை போய் நம்ம போய் நோண்ட வேண்டிய தேவையில்லைன்னு நான் பாக்குறேன். ஓகே, இந்தியா ஓவர் ஆக்ட் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அது பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். இந்தியர்களுக்கு எதிரான மனநிலை உருவாகுதா இல்ல அப்படிலாம் பார்க்க வேண்டாமா? வேற எங்க
இல்ல உலகம் முழுக்க சொல்றாங்க. உலகம் முழுக்க அது இருந்துட்டு தான் இருக்கு. அது இருந்துட்டு தான் இருக்கு. இந்தியர்களுக்கு எதிரான மனநிலை. உண்மை இருக்கு. பிஜேபி வந்த பிறகா இல்ல அதுக்கு முன்னால இருந்தா இருக்கு. ஈவன் ரீகன் பாத்தீங்கன்னா, ரீகனோட பீரியட்லயுமே மைக்ரேஷன் வந்து மாஸ் மைக்ரேஷன் நடந்துட்டு இருந்த அந்த டைம்லயே இப்ப ரீகன் மாதிரி ஆட்கள் வந்து அவர் ரைட் விங். அவர் வந்து இப்ப மேகா மாதிரி கிறிஸ்டியன் நேஷனலிசம் பேசல அப்படின்னாலும் அவர் அமெரிக்கன் நேஷனலிசம் அப்படின்ற மாதிரி உனக்கு கொண்டு வந்தார். அப்படின்னா என்னன்னா, நீ உள்ள வந்துட்ட, யூஆர் அன் அமெரிக்கன், அப்போ இந்த நாட்டுக்கு யூ ஹாவ் டு பி ட்ரூ. இந்த மதத்தை வந்து நீ ஏற்க வேண்டாம், ஆனா இந்த நாட்டுக்கு யூ ஹாவ் டு பி ஃபெய்த்ஃபுல் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பாரு. அப்ப அப்பயுமே இந்தியாவில இருந்து இங்க போறவங்க வளர்றாங்கன்ற ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்துச்சு. பாஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே உண்டு அங்க. அப்போ பிராமணர்கள் அங்க அதிகமா போறாங்க. பிராமின்ஸ் மீன் ஹிந்துஸ் அண்ட் இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எதிரான மனநிலை வந்துட்டு இருக்கு. அண்ட் H1B கூட இப்போ வந்து ஏற்றிருக்காங்க. அண்ட் மேகா மூவ்மெண்ட்ல உள்ளவங்க வந்து H1B ஃபுல்லா பேன் பண்ணுங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. மேகா மூவ்மெண்ட்ல க்ளோஸா உள்ளவங்க, ட்ரம்ப்புக்கு அட்வைசரியா மாறுறவங்க கூட we have to stop H1B. ஏன்னா நமக்கு ஏற்கனவே மக்கள் வந்தாச்சுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ H1B மூலமாக அதிகமாக பயன்படுறது யாரு? பி தான், இந்தியன்ஸ் இல்லையா? அப்போ இது அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய நேஷனலிசம் பாலிசிக்கு இது ஒரு எதிரான விஷயம் தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அது நியாயம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்தாச்சு, இன்னும் அவங்க ஏற்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு ஜாப் போகுதுன்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோடு விரிவாக நிறைய பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி.